ரீசெண்டாக என்னோட வீட்டில் வந்துட்டு என்னோட ஃபிக்ஸ்டு இன்டர்நெட் கனெக்ஷன்டான்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிக்கிறேன் இந்த அக்ரிமெண்ட்டை அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணும்போது அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்முக்கு எடுத்திருக்கீங்க. ஏன்னா நான் வந்து 2 இயர்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணால் தான் வந்து அக்ரிமெண்ட் என் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னடா இது புது பொருளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்குது கிளாடு. ஸோ டேரெக்டாக கிளாடு போயிட்டு என்னோட மெயில் கான்வர்சேஷன், அதாவது அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருக்கிற மெயில் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் புல் பண்ணி எனக்கு வந்து என்ன ரிப்ளை வேணும் அண்ட் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஏன்னா நான் ஜிமெயிலையும் கிளாடையும் வந்துட்டு லிங்க் பண்ணியிருந்தேன். எனக்கு டெர்மினேஷன் நோட்டீஸ் ப்ளஸ் வந்துட்டு இங்கே செக் லாவில் இருக்கிறபடி என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி நீ இதை தான் பண்ணணும், இதை அவனுக்கு சென்ட் பண்ணு, செக் இன்டர்நெட் ப்ரொவைடர் ரூல்ஸ் படி இது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லாவில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அதே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு கொடுத்து இதை நீ அனுப்பு அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவனோட டோனே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னா வந்துட்டு ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் வந்துட்டு இந்த ரூல்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்ட் 1 மந்த் மட்டும், அதாவது அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு உண்டான பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி சொல்லி இதை முடிச்சாச்சு. நான் என்னோட இது என்னன்னா லைக் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். லைக் ஒரு லீகல் கன்சல்டன்ட்டோ ஒரு யாருமே இல்லாமல் இது நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ ஓகே இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐஸ் கைண்ட் ஆஃப் சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது.